சண்டே மினி விளாக் பார்க்கலாம். அன்றைக்கி வந்து சண்டே, ஆனால் நான்வெஜ் எதுவுமே பண்ணல. அன்றைக்கி அமாவாசை வந்திருந்தது அப்படிங்கிறதுனால வெஜ் தான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கலும் சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். சாம்பார் வந்து லஞ்சுக்கும் சேர்த்தே பண்ணியாச்சு. அமாவாசை அப்படிங்கிறதுனால அன்றைக்கி கோலம் போடலை. அதுக்கு பதிலாக வந்து வாசல் நல்லா தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் தண்ணி மட்டும் தெளித்து விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய பூஜையுமே நான் காலையிலே பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அமாவாசையிலேயே இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசைன்னு சொல்லிட்டு 3 அமாவாசையுமே ஸ்பெஷலாக இருக்கும். அதுவும் தை அமாவாசை அப்படிங்கிறது இந்த உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் மாதம் அப்படிங்கிறதுனால தை அமாவாசை வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். இந்த மாதிரி அமாவாசை நாட்களில் முன்னோர்களை வழிபடுறது, தர்ப்பணம் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சக்கரை பூசணிக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். சக்கரை பூசணிக்காய் இந்த மாதிரி டைமிங்கில், இந்த பொங்கல் டைமிங்கில் நிறைய அதிகமாகவே கிடைக்கும். நல்லா நாட்டு பூசணிக்காவமாகவே இருந்துச்சு. சரி, இதை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணியிருந்தேன். சாம்பார் இருந்தது, சாதம் மட்டும் வடித்து நான் நாட்டு பூசணிக்காய் பொரியல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பூ வச்சு வடை தான் பண்ணி கொடுத்துருந்தேன். அன்றைக்கி காகத்துக்கெலாம் சாதம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழைப்பூலாம் க்ளீன் பண்ணுறது, கடலப்பருப்பெல்லாம் ஊற வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் தான் செய்யவே ஆரம்பிச்சிருந்தேன். வாழைப்பூவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். வாழைப்பூ பொரியலாக சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி வடை பண்ணி கொடுக்குறது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் முன்னாடியே ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பொதுவாக தோர் பார்க்கக்கூடிய பொருட்கள் வந்து வயிற்று புண்களை ஆற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த வாழைப்பூவும் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை வந்து சரி பண்ணும். அதுக்கப்புறம் மாதவிடாய் பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி வாழைப்பூ எடுத்துக்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நானுமே அன்றைக்கி வந்து டீ, வாழைப்பூ எல்லாமே வச்சு நல்லா சூப்பராக ஸ்நாக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வாழைப்பூ வடை சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டில் க்ளீன் பண்ண இடத்த அப்படியே போட்டுட்டு மறந்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் போய் க்ளீன் பண்ணியே எடுத்தோம். எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். வாழைப்பூ வந்து உடம்புக்கு நல்லது, வடை சாப்பிட்றது நல்லது, எல்லாம் ஓகே தான். ஆனால் அதை எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டம். இப்படி தான் இருக்குது எங்களோட கிச்சன். இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். எல்லாத்தையும் ஈவினிங் போல் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு விட்டுருந்தேன். விளக்குமே ஏற்றி அன்றைக்கி பூஜையை வந்து சிறப்பான முறையில் முடிச்சாச்சு. அன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.